महापरिवाले शरणं श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत् पादशंकरं लोकशंकरं श्री चंद्रशेखरेन्द्र यतीन्द्र सरस्वतीनां शांतांतलिंग कलितापु बाबुकानां कांची पुरिस्थिपि महोन्नत कामकोटिपीठिं उपास्रवतां शरणाम् उपासे अन्यक्षेत्रे कृतं पापं पुण्यक्षेत्रे विनश्यति पुण्यक्षेत्रे कृतं पापं काशीक्षेत्रे विनश्यति काशीक्षेत्रे कृतं पापं कुंभकोणे विनश्यति கும்பகோணே கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கும்பகோணம் மகிமையை பற்றி சொல்கிற ஸ்லோகம். மற்ற க்ஷேத்திரங்கள் எல்லாம் மற்ற நகரங்கள் எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல செய்கிற பாபங்கள்லாம் புண்ணிய க்ஷேத்திரங்கள் எங்கேயாவது போனால் அது தொலைஞ்சிரும். புண்ணிய க்ஷேத்திரங்கள்லாம் செய்கிற பாபங்கள் காசி க்ஷேத்திரத்துக்கு போனால் தொலைஞ்சிரும். காசி க்ஷேத்திரத்தில் செய்கிற பாபம் கும்பகோணத்துக்கு வந்தால் போயிடுமா. கும்பகோணத்தில் வந்து ஸ்நானம் பண்ணி தீர்த்தமாடி எல்லாம் பண்ணால் சரியாக போகும். கும்பகோணத்தில் செய்கிற பாபம் அதுக்கு மிஞ்சி வேற க்ஷேத்திரமே கிடையாதுன்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. கும்பகோணத்தில் இருக்கிறவா க்ஷேத்திர பாபிகள் அங்கே செய்கிற பாவம் அங்கேயே தீர்த்துக்கலாம். எல்லா நகரத்துக்கும் எல்லா க்ஷேத்திரத்துக்கும் தலைமையிடம் மாதிரி நம்ம கும்பகோணத்தை நினச்சிக்கலாம். எங்கே திரும்பினாலும் கோவில் கோபுரம் தான் தெரியும். ஏதோ ஒரு சுவாமியை நம்ம நினச்சிக்கிற மாதிரி இருக்கிற கோபுரம் தான் கண்ணில் படும். அப்படிப்பட்ட க்ஷேத்திரத்தில் பாஸ்கர் க்ஷேத்திரம்னு அழைக்கப்படுற இந்த க்ஷேத்திரத்தில் ரொம்ப பாப்புலராக இருக்கிற கோவில்கள் எல்லாமே கும்பேர சுவாமி கோவில், சாரங்கபாணி கோவில், சக்கரபாணி கோவில், ஈவன் பிரம்மன் கோவில் இங்கே கும்பகோணத்தில் மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் தனியாக நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, எல்லாருக்கும் அது தெரிஞ்சது. இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது வராக பெருமாள் கோவில் குளம் இருக்குது. அதில் மேற்கு பக்கம் கரும்பாயிரம் கொண்ட விநாயகர் கோவில் இருக்குது. அந்த கரும்பாயிரம் கொண்ட விநாயகர் ஏன் பேர் வந்ததுங்கிறதுக்கு ஒரு பேர் காரணம் இருக்குது. முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு கரும்பு வியாபாரம் பண்ணுற வணிகன் வந்து ஒரு 1000 கரும்பை கொண்டு வந்து அடைக்கிறான், அங்கே வந்து அடுக்கி வைக்கிறான் வியாபாரத்துக்கு. அப்போ இந்த பிள்ளையார் கொஞ்சம் அவனோட விளையாடி பார்க்கணும்னு ஆசையாக இருந்தது. அவர் ஒரு அந்தன சிறுவன் வேடத்தில் வந்து எனக்கு ஒரே ஒரு கரும்பு கொடுன்னு கேட்டு பார்க்குறான். எப்படி கேட்டு இந்த பக்கம் முன்னாடி அந்த பக்கம் முன்னாடி கரும்பு போய் எடுக்கிற மாதிரி பாவலா பண்ணி என்னென்னமோ பிள்ளையார் எவ்வளோ ஆசையாக கெஞ்சி கேட்டாலும் அந்த வணிகனுக்கு கொடுக்கறதுக்கு மனசே இல்லை, கொடுக்க மாட்டேன்ட்டான். அதை மீறி அவன் தொட போகும்போது உன்னை கரும்பாலே அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவன் கோவப்படுறான். அப்போ அந்த குழந்தை வந்து அந்த பிள்ளையார் கோவிலுக்குள்ளே போய் மறைஞ்சுட்டதா ஐதீகம். அப்போ அந்த அன்னைக்கு உடனே என்ன பண்ணிட்டு இருக்க பிள்ளையார் இவனுக்கு ஒரு புரிய வைக்கணும் நம்ம மகிமையை அப்படின்னு மனசில் தெரிஞ்சுக்கிண்டு அவருக்கு ஒன்றும் அவரை கொண்டாடி ஆக போகிறது இல்லை, ஆனால் அவனுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக அந்த அத்தனை 1000 கரும்பில் இருக்கிற சாற்றையும் அப்படியே உறிஞ்சுட்டார். அது ரொம்ப இத்தனை பேரும் சக்கையாக கிடக்கு. வணிகன் பயந்து போயிட்டான், இது எப்படி நடந்தது, இது என்னது மாயமோ மந்திரமோங்கும் போது அந்த குழந்தை அந்த உள்ளே போய் பண்ணிட்டு அந்த அசரீரி சொல்லும்போது நான் தான் வந்து அந்தன சிறுவன் இடத்துல வந்து உன்கிட்ட கேட்டேன், உனக்கு கொடுக்க மனசு இல்லை, அதனால நான் இதை அத்தனையும் பண்ணிட்டேன் அப்படின்னதும் அவன் ரொம்ப வேண்டி கேட்டதுக்கப்புறம் நான் வியாபாரம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்பினதும் அவனுக்கு அதை திருப்பி கொடுத்ததா கதையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலேயே அவருக்கு 1000 கரும்பை கொண்ட விநாயகர் அது உறிஞ்சினதுனால அவருக்கு கரும்பு 1000 விநாயகர்னு பேர். இப்போ இதெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. அவருக்கு கும்பாபிஷேகம் எல்லாருக்குமே தெரியும். பிள்ளையார் வந்து இன்னார் இனியார்னு இல்லாமல் வர்க்கபேதங்கள் இல்லாமல் சைவ வைணவ பேதம் இல்லாமல் வைணவத்திலையும் தும்பிக்கை ஆழ்வார்னு அவருக்கு ஒரு சன்னதி உண்டுக்கோ எந்த பெருமாகோளுக்கு போனாலும். அந்த மாதிரி பிள்ளையார் வந்து எல்லாராலையும் கொண்டாடப்படுற தெய்வம். மகாபரிவா சொல்லியிருக்கிறதெல்லாம் அவருக்கு நீ தனித்தனியாக நீ வந்து நவகிரகங்களுக்கு பிரீத்தி செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. அவருக்கு வந்து ஒரு விளக்கு போட்டு அவர்கிட்ட நம்ம வந்து கஷ்டத்தை சொல்லிட்டோம்னா அது என்ன தடைகள் இருந்தாலும் அதை நீக்கி அந்தந்த கிரகத்துக்கு அந்தந்த அதிதேவதைகளுக்கு ஆர்டர் போடுற எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கு. அவரை வேண்டிண்டா போறோம்னு தான் சொல்லியிருக்கா. இது நான் ப்ராக்டிக்கலாகவே நான் நிறையெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். அதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிண்டு நம்ம ஊர் கரும்பாயிரம் பிள்ளையார் கோயிலுக்கு நம்மளும் வந்து கலந்துக்கணும். அந்த கும்பாபிஷேகத்தில் 7ஆம் தேதி ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேக நாள் நிர்ணயிச்சிருக்கா. அதில் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஏதாவது விவரம் வேணுங்கிறவா என்னோட நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாம். அவசியம் அதுக்கு உறுதுணையாக இருக்க பிள்ளையார் நமக்கு உத்தரவு கொடுத்துருக்கார். அதில் இன்னும் ஒரு விசேஷம் என்னென்னா திருமண தடைகள் புத்திர பாக்கியம் இல்லாதவா இவாள்லாம் அதுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு வேண்டிண்டு அவசியம் வந்துட்டு போகணும்னு
பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிச்சயம் அதெல்லாம் நிறைவேற்றி வைப்பாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதை இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன். மகாபரிவாளே சரணம்.